ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் பிரகதி அம்மன் கோவில் பற்றி தான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்க இந்த பிரகதி அம்மன் கோவிலை வந்து அரக்காசு அம்மன் அப்படின்னும் கூட மக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இங்கே சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று நம்புகிறாங்க. நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஏதாவது தடைங்க, கஷ்டம், காரணமே தெரியாமல் பிரச்சனை இருக்குது, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மனசார இந்த அம்மனை வேண்டிக்கிட்டால் இங்கே வந்து அத்தனை பிரச்சனைகளும் தீரும்னு நம்பி இங்கே பக்தர்கள் வந்து வேண்டிக்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து சாதாரண கோவில் மாதிரி இல்லை, பழைய காலத்து பழமை மாறாத மன்னர்களோட குலதெய்வம். ஸோ மன்னர்கள் வந்து சிறப்பாக அமைச்சிருக்காங்க. குறிப்பாக பல்லவ மன்னர்கள், தொண்டை மன்னர்கள் எல்லாரும் வந்து இந்த அம்மனை வந்து தங்களோட குலதெய்வமாக வழிபட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் வந்து மரபுரம் கோவில் அமைப்பு வந்து இன்னும் வந்து அதே மாதிரியே காப்பாற்றி வச்சுருக்காங்க. எந்த ஒரு பழமையும் மாறாமல் சூப்பராக இருக்குது. ஒரு அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சு ஒரு கோயிலை வணங்கிட்டு வர ஃபீல் வந்து இருக்குது. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது. என்னென்னா, ஒரு மன்னர் வந்து தன் முக்கியமான பட்டயத்தை வந்து இழந்துட்டார். அது வந்து அவருக்கு ரொம்ப அவசரப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிட்டார், அவர் குலதெய்வமான இந்த அம்மனை வந்து மனசார வேண்டிக்கிட்டார். அப்படி வேண்டிய உடனே இந்த பட்டயம் வந்து அவருக்கு திரும்ப கிடச்சிச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக அடைஞ்சு அந்த மன்னர் இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் அரக்காசை வந்து எல்லாருக்குமே வழங்கியிருக்காரு. அதனாலேயே இந்த அம்மனை வந்து அரக்காசு அம்மன் என்று அழைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னா, வண்டலூரில் இப்போ இருக்க குபேரன் லக்ஷ்மி கோவில் இருக்குல்ல, இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து இங்கே சாமி கும்பிட்டு இருக்கும் போது அவரோட முக்கிய விலை மதிப்புள்ள ஒரு பொருளை வந்து தொலைச்சிட்டாரு. இந்த அம்மன் கிட்ட வந்து மனசார வேண்டியிருக்காரு. உடனே வந்து அது கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அந்த கோவிலில் இந்த அம்மனுக்குன்னே தனியாக ஒரு சன்னதியை உருவாக்கி அந்த சன்னதியை வச்சு வழிபாடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த அம்மனோட புகழ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. இது வந்து ரொம்ப கோவிலோட அமைப்பே வந்து சூப்பராக இருக்குது. இந்த அம்மனை வந்து மக்கள் வந்து எல்லாரும் நம்பிக்கையோட வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. தொலைஞ்ச பொருள்லாம் கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும், வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, மன நிம்மதி பெறணும் அப்படின்றதுக்காக இந்த அம்மன்கிட்ட வந்து அருள் பெற்றுட்ருக்காங்க. இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லணும்னா, இது ரொம்ப யூனிக்காக, ஒவ்வொரு சன்னதியுமே ரொம்ப அழகாக நீட்டாக பழமையான ஸ்டைலில் உருவாக்கப்பட்டிருக்கு. சிவன், பெருமாள், முருகன், இன்னும் பல தெய்வங்கள் வந்து ஒரே இடத்துல இங்கே வந்து ஒரு கோவிலுக்குள்ளே பல தெய்வங்களை வந்து நம்ம தரிசனிக்கலாம். விநாயகர்லாம் பல வகையான விநாயகர்கள்லாம் அமைச்சிருந்தாங்க. இந்த கோவிலை முழுக்க சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு இடத்த பார்க்கும்போதும் நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்குது. அந்த காலத்து மன்னர்கள் எப்படி கோயில் கட்டினாங்க, எப்படி வழிபட்டாங்கன்றது நமக்கு நல்லா அழகாக புரியும். நம்ம என்ன ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே நேரத்தில் கொஞ்சம் மிஸ்ட்ரி ஃபீலும் இருந்துச்சு. மலை ஏறி உள்ள குகைக்குள்ளெல்லாம் உள்ளே போய் ஒரு அட்வென்ச்சர் மாதிரியும் ஃபீல் ஆச்சு. சில இடங்கள்லாம் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கேமராலாம் இருக்குது. நம்ம குகைக்குள்ளே போய் மலை ஏறி போய் அந்த சாமிங்கெல்லாம் வணங்கலாம், ரொம்ப பயப்படலாம் வேணாம். அங்கங்கே சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜுமே வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இருக்கவங்க குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட பழமையான கோயிலை வந்து பார்த்துருக்க வாய்ப்பே ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் வந்தீங்கன்னா, இல்லை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா, இந்த கோவிலை கண்டிப்பாக போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மன நிம்மதியும் நம்பிக்கையும் ஒரு பழமையான அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப விசேஷமான இந்த கோவில். ஸோ மறக்காமல் இந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு வந்து வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video. Bye bye. Stay tuned for more videos.